ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு துலா லக்ன நண்பர்களுக்கு வார பலனாக 7 நாட்களுக்கு உண்டான பலனாக மார்ச் 23 முதல் மார்ச் 29 வரை, அதாவது சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள நாட்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். இந்த பதிவு தவிர்க்க முடியாத காரணத்தால் குரல் பதிவாக இந்த வாரம் மட்டும் வருகிறது. மார்ச் 23 சனிக்கிழமை பூரம் நட்சத்திரம். சிம்ம ராசியிலே பூரம் நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரமாக அமைகிறது. நம்முடைய துலா லக்னத்துக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பது நமக்கு மிக நன்மைதான். அந்த பூர நட்சத்திரத்திற்கு அதிபதியான சுக்கிரனும் நம்முடைய லக்னத்திற்கு 5ஆம் இடமான கும்பராசியிலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சதய நட்சத்திரத்திலே சனியோடு சேர்ந்து பயணிக்கிறார். அதனால் இன்றைக்கு மன திருப்தியான காரியங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள், உறவுகள் சார்ந்த நன்மைகள் மற்றும் தொழில் சார்ந்த ஈடுபாடுகள் சிறப்பாக இருக்கும். எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மறுநாள் மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் காலை 7:33 தொடங்குகிறது. உத்திரம் ஒரு பாதம் சிம்ம ராசியிலும் 3 பாதங்கள் கன்னி ராசியிலும் இருக்கிறது. சூரியனுடைய பலனை இன்றைக்கு நம்ம அனுபவிக்க இருக்கிறோம். சூரியன் துலா லக்னத்திற்கு 6ஆம் இடமான மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். ஆனாலும் கூட அந்த சனி பகவான் நமக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறபடினால இன்றைக்கு ரெஸ்டாக இருக்கும். ஃப்ரீயாக என்ஜாய்மெண்ட்டு, என்டர்டெயின்மெண்ட்டு மற்றும் கோயிலுக்கு போகிறது, குடும்ப குதூகல நிகழ்வுகள், இதுக்கெல்லாம் சாதகமாக போய்கிட்டு இருக்கும். அதனால் இன்றைக்கி மன மகிழ்ச்சியை தேடும் நாளாக அமைத்து கொள்ளலாம். மறுநாள் மார்ச் 25 திங்கட்கிழமை காலை 10:37 வரை இந்த உத்தர நட்சத்திரம். அதற்கு பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். ஹஸ்தம் நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். கன்னி ராசியிலே சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பயணிப்பது. அப்போ சந்திரன் நமக்கு துலாம் லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி. அதனால் மூலதனம், தொழில் பலம், வேறு ஒரு விரிவாக்கம், தொழில் விரிவாக்கம் செய்வது, வேறு வெளிநாட்டு பணிகளுக்கு செல்வது, எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில்களை முன்னெடுப்பது மற்றும் அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கும் நன்மை தரக்கூடியது. இந்த நாளில் எல்லா தொழிலையும் எல்லா வேலையிலையும் இருக்கிறவங்களுக்கும் இந்த நாள் நல்ல அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் சிறிது அலைச்சலை கொடுப்பார். தூக்கமின்மை, அதிகமான வேலை செய்தல் போன்ற அலைச்சல் இருக்கும். மறுநாள் மார்ச் 26 செவ்வாய்க்கிழமை மதியம் 1:33 வரைக்கும் இந்த ஹஸ்த நட்சத்திரம் தான். அந்த 1:33 பிறகு சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது. சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் 5ஆம் இடத்திலே கும்பராசியிலே சதய நட்சத்திரத்திலே சனியோடு சேர்ந்து பயணிக்கிறார். அப்போ சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது நமக்கு 5ஆம் இடத்துல ஏற்படுகிறது. செவ்வாய் நமக்கு வாக்கு பலத்தை தருபவர். அதே போல் கஸ்டமர்கிட்ட எப்படி டீல் பண்ணுறதுங்கிற ஒரு பலத்தை கொடுக்குறவர். அப்படிப்பட்ட கிரகத்துக்கு இன்றைக்கி ஒரு வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் புதிய நபர்களை சந்திப்பதற்கும் அதற்கான உங்களுடைய முன்னெடுப்புகளெல்லாம் நன்மைகளில் முடியும். சில பேருக்கு திருமண வரன் பார்க்கறது, சுப நிகழ்ச்சிகள், இதுக்கெல்லாம் கூட நன்மையை தரும். இந்த செவ்வாய் சனி சேர்க்கை என்பது சகோதர பந்தம், சகோதர வழி உறவுகள், இதுகளில் சின்ன சின்ன நெருடல்கள் இருக்கும் என்பதை காட்டும். அதே போல் சில பேர் நுணுக்கமான கருவிகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இது இருக்கும்.
மறுநாள் மார்ச் 27 புதன்கிழமை மாலை 4:15 வரைக்கும் இந்த சித்திரை நட்சத்திரம்தான். அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரம். நம்முடைய லக்னத்திலேயே சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். சுவாதி என்பது ராகுவனுடைய நட்சத்திரம். ராகு பகவான் நம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடமான மீனராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ ஒரு வேலை செய்யக்கூடிய ஆர்வம், திறமை, வேலைக்கான ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, பணவரவுக்கான வாய்ப்புகள், தொழில் பலத்தை பெருக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக நடக்கும். பகை வெல்லுதல், வழக்குகள் இருந்தால் அதிலிருந்து ஜெயிக்கிறது, கடன் தீர்க்கிறது, அது மாதிரி சத்ரு உபாதைகள் இருந்தெல்லாம் விடுபடுதல் என்பது இன்றைக்கு நன்றாக நடக்கும். 6ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்துக்கு கொஞ்சம் மைனஸு. அந்த 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி உறவு. அது சார்ந்த நடவடிக்கைகளில் மிதமாக பழகிக்கொள்ள வேண்டும். மறுநாள் மார்ச் 28 வியாழக்கிழமை மாலை 6:37 வரை இந்த சுவாதி நட்சத்திரம் பலனை தருகிறது. அதற்கு பிறகு விசாகம் நட்சத்திரம் தொடங்குகிறது. மறுநாள் மார்ச் 29 வெள்ளிக்கிழமை இரவு 8:35 வரைக்குமே இந்த விசாகம் நட்சத்திரம்தான். விசாகம் நட்சத்திரம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். குரு நம்முடைய லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் மேசராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணியில் பயணிக்கிறார். சுக்கிரன் 5ஆம் இடமான கும்பராசியில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. அதனால் குருவும் சுக்கிரனும் நட்சத்திரங்களை பரிவர்த்தனை செய்து நமக்கு பலன் தருகிறார்கள். திருமண வரன் பார்க்கறது, கணவன் மனைவி உறவில் மேம்பாடுகள் மற்றும் குழந்தைகள் வழி உறவுகளில் வளர்ச்சி, மகிழ்ச்சியான நிகழ்வுகள், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், இது எல்லாத்துக்குமே இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். கமிஷன் துறையில் வேலை பார்க்குறவங்க, கான்ட்ராக்ட் துறையில் வேலை பார்க்குறவங்க மற்றும் ஐடி லைனு, இது மாதிரி கலைத்துறை வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு மிதமாக இருக்கும், பாதிக்காது. 5ஆம் இடம் என்பது ஐடில்னஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த 5ஆம் இடத்துல சுக்கிரன் குரு மாதிரி செயல்படுறாரு, 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் மாதிரி செயல்படுறாரு. அதனால் இன்றைக்கி கஸ்டமர் ஓரியன்டேஷன் நல்லாக இருக்கும். பேங்கிங் செக்டர் மற்றும் இன்டீரியர் டெக்கரேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் ஆடை ஆபரணங்கள், டிசைனிங், இது போன்ற உன்னதமான, அதாவது மிகவும் அதிக விலை உயர்ந்த வியாபாரங்கள் கொண்ட அமைப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அது நமக்கு திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு வசதியாக இருக்கும், எதிர்பார்த்த பலனை தரும். இந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் பரவாயில்லைன்னு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருப்போம். அது மாதிரியான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக அமைகிறது. இப்படி 7 நாட்களுக்குமே துலா லக்னத்துக்கு பூர நட்சத்திரத்தில் தொடங்கி விசாக நட்சத்திரம் வரைக்கும் 7 நட்சத்திர ரீதியாக பலன்களை பார்த்தோம். நமது ஜனன ஜாதகத்தில் நம்முடைய பிறந்த நேரத்தை வைத்து கணித்து உபநட்சத்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். 12 உபநட்சத்திரங்களை தெரிந்து கொண்டால் இந்த மாதிரி கோச்சார பலன்களை பார்க்கும்போது நமக்கு எந்த பாவத்திற்குண்டான நாள் இன்று என்று நம்மால் புரிந்து ஜோதிடத்தை பயன்படுத்த முடியும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.